வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இங்க மனோஜும் கடையிலிருந்து வெளியே வரும்போது கரெக்டா தான்கிட்ட பணத்தை ஏமாத்துன கதிரை பார்க்குறாரு. அவருமே இன்னொருத்தர் கிட்ட வீடு டீலிங் பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆனா கதிரை பார்த்த உடனே இந்த பக்கம் மனோஜுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. இவனை விடக்கூடாது, பிடிச்சிரணும் என்று சொல்லிட்டு, ஏய் கதிர் நில்லியா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இந்த பக்கம் கதிரைட்ட போறாரு. ஆனா அவருமே வேகமாக கால் டாக்ஸிலேறி அங்கிருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க மனோஜ்மே எப்படியாவது நம்ம பணத்தை கண்டுபிடிச்சாகணும், இவனை பிடிச்சேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெறித்தனமா ஓட ஆரம்பிக்கிறாரு. போயிட்டு இருக்கிற வழியில கரெக்டா ஒருத்தர் சாமி கும்பிட்டு இருக்கும்போது அவரையும் இடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சைக்கிள்ல போறவரு கூட அதை எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் பைக்கில் போற எல்லாரையுமே இடிச்சு தள்ளிவிட்டுட்டு இந்த பக்கம் கதிர் பக்கமா நெருங்கிடுறாரு. ஆனா அதே நேரத்துல கடைசியா ஒரு டிராஃபிக் போலீஸ் மேல கல்லை தூக்கி அடிச்சிடுறாரு. அந்த டிராஃபிக் போலீஸும் பிடிக்க வர அவர்கிட்டிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக இங்க மனோஜ் வந்து குறுக்கு சந்துல போந்து டக்குன்னு வேகமா போலாம் அப்படின்னு பாக்குறப்போ கரெக்டா ஒரு டாட்டாசி வந்து இந்த பக்கம் மனோஜ் இடிச்சிருது. இடிச்ச வேகத்துல அவரோட கண்ணுக்குள்ள நிறைய கிளாஸ் பீஸ் எல்லாம் வந்து குத்திருது. அங்க மனோஜ்மே வந்து அப்படியே அந்த இடத்திலேயே மயங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து எங்க மனோஜ் அட்மிட் பண்ணிடுறாங்க ஹாஸ்பிடல்ல. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க விஜயாவுமே வீட்ல எங்க மனோஜ்க்கு ஆக்சிடென்ட் ஆன அதே டைம்ல அவங்களும் வழிக்கு கீழே விழுந்துடுறாங்க. ஆனா அதே நேரத்துல அங்க வந்த முத்துவுமே இந்த பக்கம் விஜயாவுக்கு கை கொடுத்து தூக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா விஜயாவும் முத்து பிடிக்காது அப்படின்னதுனால முத்துக்கு கையே கொடுக்காம அவங்களும் கீழேயே உட்கார்ந்து காலை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்க வந்த மீனாவுமே இங்க விஜயாவுக்கு கை கொடுத்து தூக்கலாம் வாங்க அத்தை எந்திரிங்க அப்படின்ன மாதிரி அவங்களுக்கு கை பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு ரெடி பண்றாங்க. ஆனா இங்க விஜயா மீனா கிட்டையும் கை கொடுக்க தயாரா இல்லை. அப்ப கரெக்டா அங்க வந்து ரவியை பார்த்த உடனே ரவியோட கைய பிடிச்சுதான் எந்திக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்துக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. மீனாவும் இந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப கரெக்டா விஜயாவை தனியா கொண்டு போய் உட்கார வச்சு இந்த பக்கம் அவங்க கால் எல்லாம் பிடிச்சு விட்டு அவங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா முத்துமே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருவோம், நான் வேணா வண்டி எடுத்துட்டு வரேன் அப்படின்ன மாதிரி சொல்றாங்க. ஆனா விஜயா இருந்துகிட்டு அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், என் பையன் என்ன புடிச்சு விட்டா சரியா போயிரும் அப்படின்ன மாதிரி இங்க ரவி அவங்களுக்கு காலை பிடிச்சு விட்டா சரியாயிடும் அப்படின்ன மாதிரி அவங்களும் ஒதுக்கிடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற முத்துக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அவருமே கிச்சனுக்குள்ள வந்து பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப மீனாவுமே ஏங்க வருத்தப்படுறீங்க அத்தை, இப்படி எல்லாம் நடத்துறாங்கன்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க, அவங்க எப்பவுமே அப்படித்தான் அப்படின்ன மாதிரி இங்க முத்துவுக்கு சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா முத்துமே இல்ல மீனா, அவங்க எப்ப பார்த்தாலும் என்னை எப்பவுமே ஒரு தனி ஆளாதான் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன மட்டும் கிடையாது, என் கூட நீ இருக்கிறதுனால உன்னையும் சேர்த்துதான் இப்படி பண்றாங்க அப்படின்ன மாதிரி இங்க முத்துவம் புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க விஜயவோட போனுக்கு இங்க ரோகிணி கால் பண்ணி மனோஜ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ன விஷயத்தை சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இங்க பயங்கரமா பதறி போயிடுறாங்க விஜயாமே. என் பையனுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு என்ன ஆச்சு, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு மாதிரி பதறி போய் அவங்களும் ஹாஸ்பிடல் வராங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க ஹாஸ்பிட்டல்ல மனோஜ்மே ரொம்பவே வந்து சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. அந்த ஆக்சிடென்ட்ல அந்த கண்ணாடி உடைஞ்சு அவரோட கண்ணுக்குள்ள குத்துனதுனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க ரோகிணியுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
அங்க வந்த விஜயா குடும்பத்துல இருக்கற எல்லாருமே இங்க ரோகிணி கிட்ட என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்பதான் அங்க வந்த டாக்டருமே இங்க மனோஜோட நிலைமையை பற்றி எடுத்துச் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே தான் இந்த பக்கம் முத்து வீட்ல இருக்க எல்லாருக்குமே புரிய வருது. சொல்லப்போனா மனோஜ் ரொம்பவே சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கான். ஆனா அவன் யாரையோ துரத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதே நேரம் இங்க முத்துவுமே இந்த விஷயத்தை நம்ம எப்படியோ கன்ஃபார்ம் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் மனோஜால பாதிக்கப்பட்ட அந்த 4 பேருமே வராங்க. வந்தது மட்டும் இல்லாம எங்களோட நிலைமைக்கான உங்க அண்ணன்தான் காரணம். இவ்வளவு செலவு இருக்கு, ஒழுங்கான பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட பணம் கேக்குறாங்க. முத்துமே எதை பற்றி யோசிக்காம சரி பரவாயில்லை, அவன் எல்லாத்தையும் எடுத்துவிட்டு போயிட்டான், இப்ப நான் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி பணம் கொடுக்குறாங்க. அப்பதான் முத்துவுமே விசாரிக்கிறப்போ யாரோ ஒருத்தர் அவங்க அண்ணன் துரத்திட்டு போனான். ஆனா யாருன்னு தெரியல. அவன் யாரையோ பேரு சொல்லி துரத்திட்டு போகும்போதுதான் எங்களை இடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்பதான் முத்துவும் கன்ஃபார்ம் பண்றாரு. அவன் யாரை துரத்தி இருப்பான், எதுக்காக இந்த அளவுக்கு ஓடி இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி அவன் மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவும் அந்த விஷயத்தை ரொம்பவே ஃப்ரீயா விடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க நார்மல் வார்டுக்கு மனோஜை மாத்துறாங்க. மனோஜுக்கும் கான்சியஸ் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்க போன விஜய், அண்ணாமலை எல்லாருமே இங்க மனோஜ் கிட்ட பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா பார்த்து போகக்கூடாதா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி, என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்க விஜய் எல்லாம் கதறி கதறி அழுகிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க முத்துக்கு ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு. சொல்லப்போனா ஏன் நம்ம அம்மா நம்ம மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாம இருக்காங்க. ஒருவேளை நம்ம சின்ன வயசுல அம்மா கூட இல்லாம பாட்டி கூட இருந்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜயா தனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் மனோஜ் இருந்துகிட்டு இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு அழுகாதீங்க, எல்லாம் சரியா போயிடும், டாக்டர் என்கிட்ட சொன்னாரு, ஒன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி எங்க மனோஜ்மே தன் வழியெல்லாம் மறைச்சுக்கிட்டு இந்த பக்கம் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் ரோகிணியுமே இங்க டாக்டர் சொன்ன விஷயங்களை எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் மனோஜ்க்கு கண்ணு தெரியாம கூட போயிடலாம். ஏன்னா அவர் கண்ணுல குத்துன அந்த கிளாஸ் பீஸ் ரொம்பவே ஷார்ப்பா உள்ள இறங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெட்டினாவை டேமேஜ் பண்ணிருந்துச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு கண்ணு தெரிய வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா அந்த விஷயத்தை கேட்ட மனோஜ்மே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் முத்து இருந்துகிட்டு டேய், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குற அளவுக்கு நீ யாரடா துரத்திட்டு போன, எதுக்காக போன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு என் பையனே இப்பதான் அடிபட்டு வந்திருக்கான், நீ யாரை துரத்திட்டு போனது எதுக்கு கேட்டு அவனை தொந்தரவு பண்றியா, முதல்ல இங்க இருந்து வெளில போ, உனக்கு எப்ப பார்த்தாலும் மனோஜ் வளரக்கூடாது, அவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணி அவன் வளர்ச்சியை கெடுத்து இப்ப கடைசில என்ன, உனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு மனோஜ் ஆக்சிடென்ட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி இங்க விஜயா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை ரொம்ப டென்ஷனோட என்ன விஜயா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, முத்து என்ன அப்படி பண்ண போறான்னா, அப்படி பண்ற ஆளா அவன், அவனை பற்றி உனக்கு தெரியாது, சும்மா லூசுத்தனமா பேசிட்டு இருக்காத, எப்படினாலும் அவன் எதுக்காக இப்படி அடிபட்டுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்குத்தான் முத்து கேக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துகிட்டு இங்க பாருங்க, சண்டை போடாதீங்க, நான் சொல்லிடுறேன்,
நான் கதிரை பார்த்தேன். கதிரைதான் துரத்திட்டு போனேன். அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. கதிரா? யாருடா கதிர்? அப்படின்ற மாதிரி ஒத்து கேக்குறாங்க. அப்பதான் மனோஜ் ரொம்பவே டீடைல்டா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்மகிட்ட பணத்தை 30 லட்சம் ஏமாத்திட்டு போனான்ல. அந்த வீடு வாங்கி தரேன், இந்த வீடு உங்க பேருக்கு முடிச்சு தரேன்னு சொல்லி 30 லட்சம் ஏமாத்திட்டு போனான்ல அந்த கதிரு. அவனைத்தான் பார்த்தேன். அவன் கரெக்டா நான் கடையில இருந்து வெளில வரும்போது நின்னுக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்துட்டு வேகமா துரத்தி பிடிக்கலாம்னு பார்த்தேன். ஆனா அவன் கார்ல ஏறிட்டான். அவன் காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடுனேன். என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் துரத்தி பிடிச்சிரலாம்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அப்படின்ற மாதிரி இங்க மனோஜ் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அப்பதான் ரோகிணிக்கும் புரியுது. அப்ப மனோஜ் அந்த பணத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த பக்கம் முத்துமே ரொம்ப டென்ஷனோட, ஏண்டா மனோஜ் அப்படி? நீ அவனை பார்த்திருந்ததுன்னா ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. நான் அங்க வந்திருப்பேன்ல. நானும் வந்திருந்தேன்னா கண்டிப்பா புடிச்சிருப்பேன்ல. அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப மனோஜ்மே, டேய், நீ எங்க இருக்க, எப்படி இருப்பன்னு எனக்கு எப்படா தெரியும்? எனக்கு அவனை பார்த்த உடனே பிடிக்கணும்னு தோணுச்சு. அதான் ஓடுனேன். எனக்கு போன் பண்ணலாம் தோணலடா. அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துகிட்டு, சரி, நீ முதல்ல எந்த ஏரியால உன்னை துரத்திட்டு போன? எந்த இடம்னு சொல்லு. நான் அவனை அங்க வச்சு பிடிக்கிறேன். அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த ஸ்ட்ரீட் ஏரியா எல்லா டீடைலையும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜுமே இந்த பக்கம், இங்க பாருடா, அவனை எப்படியாவது புடிச்சு அந்த பணத்தை வாங்கணும். அவன் நம்ம ஊருக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை முதல் வேலையா பிடிக்கணும். அப்படின்ற மாதிரி எங்க மனோஜ் ரொம்பவே கோபத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே தான் இந்த பக்கம் ரோகிணிக்கும் ரொம்பவே டென்ஷன் ஆகுது. சொல்லப்போனா அவனாலதான் இப்போ உங்க மனோஜ்க்கு கண்ணுல அடிபட்டு இருக்கு. இதை சரி பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு பணம் தேவைப்படும். கண்டிப்பா அவங்கள புடிச்சே ஆகணும். அப்படின்ற மாதிரி எங்க ரோகிணி ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரம் இங்க முத்துவும் மீனாவும் சேர்ந்துகிட்டு, இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்ம முதல்ல மனோஜ் துரத்திட்டு போன அந்த ஏரியால வேற ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா? இல்ல அவன் எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு அவங்களும் தன்னோட கார் எடுத்துட்டு போறாங்க. போயிட்டு இருக்கிற வழியில கரெக்டா மனோஜ் சொன்ன ஏரியாவும் வந்துருது. அந்த ஏரியால என்னென்ன கடை இருக்கு, சொல்லப்போனா எங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. அப்ப போயிட்டு இருக்கிற வழியில கரெக்டா எங்க மனோஜ் அந்த கடையிலிருந்து வெளியில வரும்போது அந்த கடைக்கு வெளியில ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் முத்துமே, எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் காட்டுங்க, நான் அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இந்த பக்கம் அந்த கடைக்காரங்களும், சரி ஓகேப்பா, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் போட்டு காட்டுறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல தான் இந்த பக்கம் அந்த கதிருமே வேற ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருந்து வர்றத காட்டுறாங்க. சொல்லப்போனா அது வேற யாரும் கிடையாது, இந்த கதிரோட சொந்தக்காரங்க தான். அவங்க வீட்டுக்குள்ள இருந்துதான் இவர் வெளியில வந்திருப்பாரு. ஆனா வெளியில வந்த உடனே பிசினஸ் பிளான் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிருப்பாரு. முனையை துரத்துன உடனே இங்க நிக்கவே கூடாதுன்னு அடிச்சு புடிச்சு ஓட்டிருப்பாரு. ஆனா எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல. உடனே இங்க முத்துவும் மீனாவும் சேர்ந்துகிட்டு அவர் வெளியில வந்த அவர் சொந்தக்காரர் வீட்டுக்குள்ள போறாங்க. போயிட்டு, இந்த மாதிரி கதிர்னு ஒருத்தர் வந்தாருல, அவர் யாரு, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்போ அந்த கதிரோட சொந்தக்காரங்களும், ஆமா, எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, நெருங்கிய சொந்தம்தான். நீங்க யாரு, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அவங்கள்கிட்ட நாங்க ஒரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயமா பேசி இருந்தோம். சரி, அவங்களை கொஞ்சம் மீட் பண்ணணும். எனக்கு அவங்க போன் நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்து போன் நம்பர் வாங்குறாரு. உடனே அவங்களுமே போன் நம்பர் கொடுத்துறாங்க.
அவங்க இங்க குடி இருக்காங்க அப்படின்ற டீடைல் கேக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க சொந்தக்காரங்களும் தெரியல. ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க, ஆனா எனக்கு கிளியரா ஞாபகம் இல்லை. நீங்க அவங்களுக்கே கால் பண்ணி கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் உள்ள போயிடுறாங்க. உடனே இங்க முத்துக்கு பரவாயில்லை, ஒரு சரியான லீட் கிடைச்சிருக்கு. இதை வச்சு எப்படியாவது அந்த கதிரை பிடிக்கணும். இந்த மாதிரி 30 லட்சம் ரூபாய் பணத்தையும் நம்ம திரும்பி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இங்க இன்னொரு பக்கம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க ஹாஸ்பிடல்ல இதைவிட பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. சொல்லப்போனா மனோஜர் ஃபுல்லாவே ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இப்ப கண்டிப்பா அவருக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அந்த ஆபரேஷனுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சொல்லப்போனா அவங்க கடைசியா கையில வச்சிருந்த ஸ்டாக் நகை வரைக்கும் மொத்தமா வந்து வித்துதான் இந்த பக்கம் மனோஜோட பிரச்சனை எல்லாம் கிளியர் பண்ணாங்க. இப்ப மறுபடியும் 5 லட்சம் ரூபாய் பணம் வேணுமே. இந்த பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரோகிணி திணற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஜயாவுமே இங்க பாரு ரோகிணி, உங்க அப்பா கிட்ட இருந்து எப்படியாவது ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி எங்க மனோஜோட ஆபரேஷன் சரி பண்ணு. ஏன்னா இப்ப ஆபரேஷன் பண்ணிட்டா பார்வை வந்துரும் அப்படின்ற மாதிரி இங்க டாக்டர் சொல்றாங்க. எப்படியாவது நம்ம மனோஜுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரோகிணியுமே சரி ஆண்டி, நான் அப்பா கிட்ட பேசுறேன், மாமாக்கு முதல்ல கால் பண்ணி பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து வெளில போறாங்க. இங்க வெளில போன உடனே பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள்கிட்ட பணமே கிடையாது. சொல்லப்போனா இப்ப அந்த பணத்தை ரெடி பண்றதுக்கு உண்டான சோர்ஸும் ஃபுல்லா கிடையாது. ஏன்னா அவங்க இருந்தது எல்லாத்தையுமே மொத்தமா செலவு பண்ணிட்டாங்க. கையில வச்சிருக்க நகை கூட போலிதான். அவங்க கழுத்துல போட்டிருக்கிற நகையும் போலி. கைவசம் அவங்க கிட்ட எந்த ஒரு பணமும் இல்லாம இருக்கு. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த விஷயத்தை நம்ம எப்படி சமாளிக்கிறது? இப்ப 5 லட்சம் ரூபாய் நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி வெளியில் பிதுங்கி போய் வெளியில் நின்னுட்டு இருக்காங்க.